அனைவருக்கும் வணக்கம். சாந்திக்கு இப்போது 22 வயசு ஆகுது. அவளுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அவளுக்கு 10 வயசு இருக்கும்போதே அவள் அம்மாவுடைய தொல்லை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு அவருடைய அப்பா ஓடி போயிட்டாரு. சாந்தி இப்போது கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கா. அவருடைய அம்மாவின் பெயர் லட்சுமி. லட்சுமி மிகவும் சூழ்ச்சி குணம் கொண்டவர். அவர் வேலைக்கு சென்றாலும் அங்கு பல சூழ்ச்சிகளை செய்து அதை தனக்கு சாதகமாக்கி நலம் பெறுபவர். இப்படியே ஏழை குடும்பமாக இருந்த அவர்கள் தன்னுடைய சூழ்ச்சி வித்தையால் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். இப்படியே தனது மகளையும் ஒரு பெரிய இடத்தில் திருமணம் செய்து கொடுத்து அவரும் தனது மகளுடனே இருக்கும்படி செய்தும் கொண்டார். லட்சுமி எதிர்பார்த்தது போலவே தனது மகள் சாந்திக்கு நல்ல வரம் கிடைத்தது. அவர்கள் பணக்கார குடும்பம் வேறு. அம்மா மற்றும் மகன் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் இருந்தார்கள். மற்ற யாருமே அந்த குடும்பத்தில் கிடையாது. இப்படிப்பட்ட வரனை கல்யாண புரோக்கர் மூலமாக தேடி பிடித்து அதில் பல சூழ்ச்சிகளை செய்து திருமணம் முடிவு செய்து நிச்சயமும் செய்யப்பட்டது. மாப்பிள்ளையுடைய பெயர் மகேஷ். அவருடைய அம்மாவின் பெயர் ராதா. மாப்பிள்ளையுடைய அம்மா மிகவும் அப்பாவி. அதனால் அவர்கள் பெரிதளவில் வரதட்சணையும் எதிர்பார்க்கவில்லை. வீட்டை பார்த்து கொண்டு தன் மகனை சந்தோஷமாக பார்த்து கொண்டாலே போதும் என்று மட்டும்தான் ராதா நினைத்திருந்தார். இப்படியே போக 2 மாதத்தில் திருமணமும் முடிந்தது. சாந்தியுடைய அம்மா லட்சுமி தனியாக இருப்பதை சாந்தி மகேஷிடம் காதலை வெளிப்படுத்துவது போல தனது அம்மாவையும் அவர் வீட்டிலேயே தங்குவதற்கு அனுமதியும் கேட்டாள். மகேஷும் தனது காதலியான மற்றும் வருங்கால மனைவி கேட்பதற்காக லட்சுமியையும் தன்னுடைய வீட்டிலேயே அவருடன் தங்கவும் சம்மதித்தார். இப்படியே போக 2 மாதத்தில் இருவருக்கும் திருமணமும் முடிந்தது. மகேஷ் வீட்டில் அவருடைய அம்மா பரபரப்பாக எல்லா வேலையும் செய்து தன் மகனுக்காகவும் தன் மருமகளுக்காகவும் ஆரத்தியை ரெடி பண்ணி கொண்டு இருந்தார். பின்பு மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டுக்கு வர இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்து ஆரத்தி எடுத்து வீட்டின் உள்ளேயும் அழைத்தார். உடனே ராதாவின் சொந்தமான ஒருவர் லட்சுமியை பார்த்து இவங்க ஏன் இங்கே வரணும் என்று கேட்க, உடனே இவங்க சாந்தியோடைய அம்மா, இனிமே இங்கே தான் இருப்பாங்க என்று ராதா சொன்னார். உடனே ராதாவின் உறவினருக்கு முகம் மாறி இவங்க ஏன் இங்கே வந்தாங்க, நம்ம பழக்கத்தில் இது போன்று கிடையாதே என்று கூற, உடனே ராதா, ஏன் பசங்க மட்டும்தான் அம்மாவை பார்த்துக்கணுமா, பொண்ணுங்களும் அம்மாவை பார்த்துக்கலாம். என் மருமகள் சாந்தி வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய அம்மாவை நன்றாக பார்த்து கொள்வாள். அவங்களும் எங்களுடன் குடும்பத்தில் ஒருவர்தான் என்றும் கூறினார். அவங்க எங்கள் கூட எப்பவும் இங்கே தான் இருப்பாங்க என்றும் ராதா கூறினார். உடனே ராதாவின் உறவினர், முதல் முறையாக இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன், உங்களுடைய விருப்பப்படியே செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவரும் சென்று விட்டார். உடனே மகேஷ், ஏன் எல்லாம் இப்படி நிற்கீங்க, அத்தை வந்து வீட்டை சுற்றி பாருங்க, இது உங்கள் மகளுடைய வீடு போல தான் என்று கூறினார். உடனே லட்சுமி சாந்தியை பார்த்து கண்ணீர் விடுவது போல நடித்தாள். இதை பார்த்த மகேஷ், அத்தை உங்கள் மகளை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன் என்றும் கூறினார். லட்சுமி ராதாவிடம், எங்களுக்குன்னு ஒரு சடங்கு இருக்குது, அந்த முறைப்படி தான் திருமணமாகி முதலிரவு இரவானது அம்மாவுடைய சடங்கின்படி தான் அது நடக்க வேண்டும் என்றும் கூறினார். அதனால் நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் என்றும் கூறினார். உடனே ராதா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு தேவை 1 வருஷத்திலேயே இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும் என்றும் கூறினார். அவள் அன்றிலிருந்து அந்த வீட்டில் தனது சூழ்ச்சியை செய்து நாம் தான் ராஜ்யம் செய்ய வேண்டும் என்று முடிவும் செய்தாள். லட்சுமி ராதாவிடம், எங்கள் குடும்பத்திற்கென்று ஒரு சடங்கு இருக்கிறது, அதில் திருமணமாகி முதலிரவு அம்மாவுடைய வீட்டில்தான் நடக்க வேண்டும், அதனால் நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் என்றும் கூறினார். உடனே ராதா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு தேவை 1 வருடத்திலேயே இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அவள் அன்றிலிருந்து அந்த வீட்டில் தன்னுடைய சூழ்ச்சியை செய்து நாம் தான் ராஜ்யம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவள் நினைத்தது போலவே இருவரும் முதலிரவு அன்று அவளுடைய குடும்ப வழக்கத்தின்படியே நடத்தினார்கள். மறுநாள் ராதா லட்சுமியிடம், நேற்றிரவு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா என்று கேட்க, நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள், எல்லாமே நல்லபடியாக முடிந்தது, கடவுள் உங்கள் ஆசையை கூடிய சீக்கிரமே நிறைவேற்றி வைப்பார் என்று லட்சுமி கூறினார். இதை கேட்ட ராதாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அடுத்த நாள் எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ராதா, இன்னைக்கு இதை சாப்பிடுங்க, நாளை முதல் சாந்தி நீ தான் இந்த வீட்டில் சமைக்க போகிற என்றும் கூறினார். இது சாந்திக்கும் லட்சுமிக்கும், நாம் இந்த வீட்டில் ஒரு ராணி போல வாழ வந்தோம், ஆனால் நம்மை இவர் சமைக்க சொல்லி வேலை வாங்க பார்க்கிறார் என்று நினைத்து கொண்டு இதற்கு உடனடியாக முடிவு கட்ட வேண்டுமென்று தன்னுடைய சூழ்ச்சியை அவர் ஆரம்பித்தார். இப்படி எல்லோரும் சாப்பிட்டு கொண்டு இருக்க பக்கத்து வீட்டிலிருந்து உடனே மகேஷுடைய நண்பரான ஸ்ரீ என்பவன் தான் வீட்டுக்கு வந்தான். மகேஷ் வீட்டுக்கு வர இருவரும் பேசி கொண்டிருந்தனர். மகேஷ் உடனே தன்னுடைய மனைவியை அவன் அறிமுகப்படுத்தினான்.
தூரத்தில் இருந்த தன்னுடைய மனைவியை அவனுக்கு காட்டினார். மகேஷுடைய மனைவியின் அழகை பார்த்து ஸ்ரீயும் பிரமித்து போயிருந்தான். ஏனென்றால் சாந்தி மிகவும் அழகாக இருப்பாள். சாந்தியை 2 நிமிடம் கண் அசைக்காமல் ஸ்ரீ பார்த்து கொண்டு இருந்தான். சிறிது நேரம் கழித்து மகேஷிடம் மன்னிப்பு கேட்டு, என்னால் உங்கள் திருமணத்திற்கு வர முடியவில்லை என்றும் கூறிவிட்டு, உன் மனைவியை எனக்கு அறிமுகப்படுத்தி வை என்று அவளை கூறினான். மகேஷும் தனது மனைவியை அறிமுகப்படுத்தி வைத்தான். ஸ்ரீயும் சாந்தியும் பேசிக்கொண்டனர். அப்போது ஸ்ரீ வாழ்த்துக்கள் என கை கொடுக்க, மரியாதை விதத்தமாக சாந்தியும் கை கொடுக்க, ஸ்ரீயோ சாந்தியுடைய கையை பிடித்து கொண்டே இருந்தான், விடவே இல்லை. உடனே ஸ்ரீ, உன்னுடைய செலக்ஷன் சூப்பர்ரா மகேஷ் என்று கூற, அவனை பாராட்டாத சாந்தி தேடி கண்டுபிடித்தது நான் தான் என்று ராதா கூறினார். பேசிக்கொண்டே இருவரும் வேலைக்கு சென்று விட்டனர். லட்சுமியும் சாந்தியும் தனது அறைக்குள் போய் சாந்தி லட்சுமியை பார்த்து, அம்மா, நீதான் சொன்ன மகேஷை திருமணம் செய்து கொண்டால் ராணி போல வாழலாம், இந்த வீட்டையே ஆளலாம் என்று. ஆனால் என்னை சமைக்க சொல்கிறாரே, என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது என்று தன் அம்மாவிடம் கூறுகிறாள். உடனே அவருடைய அம்மாவான லட்சுமி, உன்னை யார் அதெல்லாம் பண்ண சொன்னது? அதுக்கு தானே நான் வந்து இருக்கேன், எதுவும் கவலைப்படாதே. இதுவரையிலும் என் பேச்சை எப்படி கேட்டியோ இனிமேலும் அப்படியே செய். இந்த வீட்டில் உன்னை ராணி முறை வாழ வைக்கிறேன் என்று என்னை நம்பு என்றார். உடனே சாந்தி, நான் ராணி என்றால் நீ மகாராணி என்று பேசி இருவரும் சிரித்து கொண்டார்கள். அடுத்த நாளிலிருந்து தனது சூழ்ச்சியை மாமியாரான ராதாவிடம் செய்ய ஆரம்பித்தாள். தன் வீட்டிற்கு வந்த மருமகளை ஆசையாக முதல் நாள் நீ இனிப்பு சமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்து சென்று விட்டார் அவருடைய ராதா. ஆனால் மருமகளான சாந்தியோ எதுவும் தெரியாதது போல எல்லாத்தையும் மாற்றி மாற்றி செய்து கொண்டிருந்தார். உடனே ராதா, என்னாச்சு மருமகளை, உனக்கு எதுவும் செய்ய தெரியாதா என்று கேட்டவுடன் சாந்தி அழுவது போல நடித்து, எனக்கு எதுவும் தெரியாத அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் கற்றுக்கிறேன் என்று பொய்யாக அழுது கொண்டிருந்தார். இதை பார்த்து பரிதாபப்பட்ட ராதாவோ, கவலைப்படாத மருமகளே, இதுக்காக ஏன் அழுகிறாய், இனிமேல் எல்லா வேலையும் நானே பார்த்து கொள்கிறேன் என்றும் கூறினார். உடனே அங்கே வந்த லட்சுமி, சம்மந்தி, நீங்கள் ஏன் வேலையெல்லாம் பார்க்கணும், நான் பார்த்துக்கிறேன், இன்றிலிருந்து எல்லோத்தையும் நானே சமைத்துக் கொள்கிறேன் என்றும் கூறுகிறார். உடனே அவளும் பொய்யாக கூறுகிறார். உடனே ராதா அதையெல்லாம் நம்பி, வேண்டாம் வேண்டாம் லட்சுமி, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, இத்தனை வருஷமாக நான் தானே இங்கு செய்தேன், இதுக்கப்புறமும் நானே செய்கிறேன் என்றும் கூறிவிட்டார். இதை கேட்டவுடன் லட்சுமிக்கும் சாந்திக்கும் தான் நினைத்தது போல நடந்துவிட்டது என்று சந்தோஷம் ஏற்பட ஒருவருக்கொருவர் பார்த்து நைஸாக சிரித்தும் கொண்டனர். இப்படியே இருவரும் வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டே காலத்தை ஓட்டி கொண்டு இருந்தனர். ஆனால் மகேஷ் வரும்பொழுது மட்டும் இருவரும் வேலை செய்வது போல நடிக்கவும் ஆரம்பித்தனர். அன்று இரவு மகேஷ் சாப்பிட வரும்போது அங்கு உட்கார்ந்திருந்த லட்சுமி அவர் வருவதை பார்த்து வேகமாக, சம்மந்தி நீங்கள் உட்காருங்க, நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்கிறேன் என்று எல்லோரையும் அமர வைத்து சாப்பிட வைத்தாள். அதை சாப்பிட்ட மகேஷ் தன் அம்மா செய்தது என்று கூட தெரியாமல் தனது மாமியாரை புகழவும் ஆரம்பித்தான். சாந்தியும் அத்தையும் மாமாவும் சேர்ந்துதான் சமைத்தார்கள் என்று லட்சுமியையும் சேர்த்து தன் கணவனிடம் சொன்னாள். உடனே இதை பார்த்த ராதா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன, நான் தானே சமைத்தோம், ஆனால் எல்லாமே லட்சுமி சமைத்தது போல என் மருமகள் சொல்கிறார்களே என்று. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கு என்று அதனை கண்டு கொள்ளாமலும் விட்டுவிட்டார். இப்படியே மகேஷிடம் தனது அம்மாவான ராதா சமைத்ததை லட்சுமி சமைத்தது போல காட்டிக்கொண்டாள். இது ராதாவிற்கு சுத்தமாகவும் பிடிக்கவில்லை. ஒரு நாள் ராதாவுடைய பக்கத்து வீட்டு பெண் ஒரு தங்க நகையை கொடுத்து, தான் ஊருக்கு செல்கிறேன், இதை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றாள். அந்த நகையை பார்த்த அம்மாவான லட்சுமிக்கும் மகளான சாந்திக்கும் ரொம்ப பிடித்து போனது. உடனே லட்சுமி திட்டம் போட்டு, இந்த தங்க நகை நமக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று கூறினாள். சாந்தியோ, இந்த தங்க நகையை எடுத்தால் நாம் மாட்டிக்கொள்வோம், வேண்டாம் என்று சொல்ல, உடனே லட்சுமியோ, இது உன்னுடைய மாமியார் பொறுப்பில் உள்ளது, அது காணவில்லை என்றால் உன் மாமியாரை தான் கேட்பார்கள், நம்மை யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள் என்று சொல்ல இருவருக்கும் அதன் மேல் ஆசையும் வந்தது. மறுநாள் ராதா உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அறைக்குள் நைஸாக லட்சுமி சென்று அவருக்கு தெரியாமல் அந்த நகையை எடுத்துக்கொண்டு வெளியேற முயன்றார். உடனே விழித்து கொண்ட ராதா, லட்சுமி, ஏன் அறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்று கேட்க அவர் திரும்பாமலேயே நின்று கொண்டே இருந்தார். உடனே முன்பக்கம் போய் பார்க்கும் பொழுதுதான் அந்த நகை அவர் கையில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உடனே ராதா, நீங்கள் ஒரு வாரமாக மற்றவரிடம் இனிக்க பேசிக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கீங்களே, எனக்கு இப்போதான் புரியுது என்று கேட்க லட்சுமியும் ஏதேதோ காரணத்தை சொல்லி மழுப்ப ஆரம்பித்தாள். ஆனால் ராதாவோ எதையுமே நம்பவில்லை. தனது மகன் வந்தவுடன் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லப் போகிறேன், இத்தனை நாள் எனது மருமகளின் அம்மா என்று சும்மா இருந்தேன், ஆனால் இனிமேலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றும் கூறினார். இப்பவே உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு மகேஷிடம் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று கூப்பிட, உடனே லட்சுமியும் சாந்தியும்
தனது சூழ்ச்சியை செய்து இந்த வீட்டை விட்டு போகாமல் இருக்க தான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று பொய் சொல்ல போகிறேன் எனவும் சாந்தி வேகமாக போய் தன் கணவனை கட்டிப்பிடித்து தான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்றும் கூறினார். இதை கேட்ட மகேஷும் ராதாவும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒரு வழியாக அதனை சமாளித்து தனது அம்மாவை அவள் அன்று காப்பாற்றிவிட்டாள். ஆனால் அவள் கர்ப்பமாக இல்லை. உடனே லட்சுமி, இப்படி சொல்லி மேற்கொண்டு பிரச்சனையை வளர்த்து விட்டாயே, இப்போ 3 மாதத்துக்கு பிறகு வயிறு பெரிதாகவில்லை என்றால் கேட்க மாட்டார்களா என்றும் கூறினார். உடனே சாந்தி, இதனை நான் மறந்துட்டேன், இப்போ என்ன செய்கிறது, நம்ம பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோமா என்று பயத்துடன் கேட்டாள். நீ ஒன்று மட்டும் செய், இப்பொழுது அதிக நேரம், அதாவது அதிக முறை உன் கணவனுடன் தனிமையில் இரு, அது மட்டுமே போதும், சீக்கிரமாக நீ கர்ப்பமாக வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்றும் கூறினார். ஆமால் நீயும் மகேஷும் மருத்துவரிடம் பரிசோதனைக்கு போனீர்களே, அந்த ரிப்போர்ட் என்ன ஆச்சு என்றாள். அந்த ரிப்போர்ட்டில் மகேஷுக்கு குழந்தை பிறக்கும் பாக்கியம் கிடையாது என்று வந்தது. அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சாந்தி தனது அம்மாவிடம் போய், மகேஷால் குழந்தை பிறக்க முடியாது, இதை நான் அவர் அம்மாவிடம் போய் சொல்கிறேன், உங்களது மகனால் குழந்தை பிறக்க முடியாது என்று லட்சுமியிடம் கூறினாள், தன் அம்மாவிடம் கூறினாள். உடனே அவருடைய அம்மாவான லட்சுமி, வாயை மூடு, இதை நீ சொல்லி உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்க போறியா, நீ ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கிறீர் என்று சொல்லிவிட்டாய், இப்போது நீ போய் உண்மையை சொல்லிவிட்டால் நாம் இருவரையும் இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி விரட்டி விடுவார்கள், அதுவும் இல்லாமல் நம்மை ஃப்ராடி என்றும் சொல்லிவிடுவார்கள் என்றாள். இப்போ என்ன செய்வது என்று லட்சுமியிடம் மகளான சாந்தி கேட்க, நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதை செய் என்றும், ஸ்ரீக்கு உன்மேல் ஒரு கண்ணு இருக்கு, அதை நானும் பார்த்திருக்கிறேன், அவனுடன் நெருங்கி பழகு, அவன் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள் என்றும் தாய் கூறினாள். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சாந்தி யோசித்தாள். இதை கண்டு யோசித்த சாந்தி, அதற்கு அவன் சம்மதிப்பானா என்று கேட்க, ஒரு பெண் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அவனை நீதான் உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், உனக்கு காரியம் முடிந்தவுடன் அவனை கலட்டி விட்டுவிடு, பிறகு குழந்தை பிறந்தவுடன் அதை மகேஷின் குழந்தை என்று சொல்லிவிடலாம் என ஐடியா கொடுத்தாள். இது நல்ல யோசனையாக இருக்கே என்று கேட்ட சாந்தி உடனடியாக ஸ்ரீக்கு கால் செய்து, மகேஷ் உங்களுடன் இருக்கிறா, எனக்கு இப்போ உடல்நிலை சரியில்லை, அவருக்கு கால் செய்தால் அவர் எடுக்கவில்லை, எனக்கு இந்த மருந்து வேண்டும் என்று வீட்டிற்கு வாங்கி வர முடியுமா எனவும் கேட்டாள். வீட்டுக்கு வர வைத்து யாரும் இல்லாத நேரத்தில் அவனுடைய ஆசைகளை தூண்டி அவனுடன் அன்று தனிமையிலும் இருந்தாள். இப்படியே அவர்கள் நினைத்தது நடந்தது. சாந்தியும் கர்ப்பமானாள். அவள் கர்ப்பமான பிறகும் அவனுடன் பேசுவதையும் நேரில் சந்திப்பதையும் மறுக்க ஆரம்பித்தாள் ஸ்ரீயுடன். ஒரு நாள் ஸ்ரீ யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டிற்கு வந்து அவளை பின்புறமாக கட்டிப்பிடிக்க அவள் கோபப்பட்டு அறைந்தாள். இத்தனை நாள் நீ பழகினது சரி, ஆனால் இனிமேல் அப்படி இருக்க முடியாது, நான் உன்னிடம் ஒரு காரியத்திற்காக மட்டும்தான் பழகினேன் என்றும் கூறினாள். உடனே ஸ்ரீ அதிர்ச்சி அடைய அவள் சொல்வதற்குள் இருவரும் பேசி கொண்டிருந்ததை மாமியாரான ராதா பார்த்துவிட்டார். சாந்தி மாமியாரான ராதாவிடம் ஏதேதோ சொல்லி சமாளிக்க பார்க்க, சரியான நேரத்தில் நான் இங்கு வந்துவிட்டேன், இல்லை என்றால் எனக்கு இந்த உண்மை தெரியாமல் போயிருக்கும், உன்னை மாதிரி பெண்கள்தான் எல்லா குடும்பத்தையும் கெடுப்பது என திட்டினாள். நீ ஸ்ரீ கூட மகேஷுக்கு தெரியாமல் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாய், இனிமேல் இதுபோல் நடந்தால் இந்த வீட்டில் ஒரு நிமிடம் கூட நீ இருக்க முடியாது என்றார். இப்பவே நீயும் உன் அம்மாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள் என்றும் கூறிவிட்டார். பின்பு வலுக்கட்டாயமாக இருவரையும் கையை பிடித்து வீட்டை விட்டே வெளியே அனுப்பி கதவையும் சாத்திவிட்டாள். இவர்களும் வீட்டின் வெளியே மகேஷ் வரும் வரை அமர்ந்திருந்தார்கள். மகேஷ் வந்தவுடன் சாந்தி அவனிடம் போய் நீலி கண்ணீர் வடித்தாள். இதை நம்பிய மகேஷும் சாந்தியை வீட்டிற்குள் அழைத்து வந்தான். அதை பார்த்த ராதா உடனே, நில்லுப்பா, இவங்க 2 பேரும் செய்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன் என்று கூற, உடனே மகேஷ் கோபப்பட்டு தனது அம்மாவை இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேச வேண்டாம், அவர்களை பற்றி எனக்கு தெரியும் என்றும் தன் மனைவி மற்றும் மாமியார் பேச்சை கேட்டு அம்மாவை அவன் திட்டினான். இல்லப்பா, அவங்க தப்பு பண்ணது என் கண்ணாலேயே பார்த்தேன் என்று அம்மா கூற வந்தாலும், நிறுத்தமா, என் மாமியாரையும் மனைவியையும் பற்றி எனக்கு தெரியும், நான் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன் என்று கூறிவிட்டு கோபமாக சென்று விட்டான். மறுநாள் ராதா இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை என்று இருவரும் பேசி வைத்து ராதாவை இரவோடு இரவாக கழுத்தை நெரித்து கொன்று சாதாரண இறப்பு போல காட்டிவிட்டார்கள். போலீசிடமும் புகார் கொடுத்து வைத்தார். மறுநாள் ஸ்ரீ சாந்தி வீட்டிற்கு வர, நீ இங்கே ஏன் வந்தாய், முன்னே நான் தான் வரவேண்டாம் என்று சொன்னேனே என்று கூற, என்னை நீ தூக்கி எறிய முடியாது என்று ஸ்ரீ சொன்னான். சாந்தி, உன்னை நான் எப்போதோ தூக்கி எறிந்து விட்டேன், என்னை விடு என்று கூறி அவனிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தாள். உன்னால் எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருந்தது, அது ஆகிவிட்டது, இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை என்று சாந்தி கூற, என்ன வேலை என்று கேட்க, உடனே சாந்தி அவனிடம் சொல்ல வரும்போது சரியான நேரத்தில் அவன் அம்மாவான லட்சுமி அங்கு வந்து தன்னுடைய மகளான சாந்தியை அந்த உண்மையை சொல்ல விடாமல் தடுத்தாள். ஸ்ரீயை என்ன ஆச்சு என்று கேட்க, சும்மா பேசி கொண்டிருந்தோம் என்றார் ஸ்ரீ. நீங்கள் கிளம்புங்கள் என்று ஸ்ரீயை அனுப்பிவிட்டு
உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? நான் அங்கு வரவில்லை என்றால் நீ இந்நேரம் எல்லா உண்மையையும் உளறி இருப்பாய். இதை நீ தப்பி தவறி கூற யாரிடமும் உளறி விடாதே. இதனால் இத்தனை நாள் நாம் கஷ்டப்பட்டது எல்லாமே பாழாக போய்விடும் என்றாள். நம்ம பிளானை ஏதாவது பண்ணி தயவு செய்து கெடுத்து விடாதே என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஸ்ரீ உள்ளே வந்து இதை கேட்டுவிட்டு, நீங்கள் இருவரும் இவ்வளவு மோசமானவர்களா? உங்கள் இருவரையும் பாராட்டியே ஆகணும். நீங்கள் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தவுடன் நான் சந்தேகப்பட்டது சரிதான். ஒரு நாள் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை ராதா அம்மா கேட்டுவிட்டார். அப்பொழுது நீங்கள் தப்பித்து விட்டீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் இருவரும் பேசியதை ஃபோனில் நான் ரெக்கார்ட் செய்து விட்டேன். அதை உடனடியாக மகேஷுக்கும் அனுப்பிவிட்டேன் என்றும் கூறினார். உடனே இருவரும் ஆத்திரமடைந்து ஸ்ரீயை கத்தி எடுத்து குத்த முயன்றார்கள். அதற்குள் மகேஷ் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு போலீசாரை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான். மகேஷ் சாந்தியிடம், உனக்கு இப்படி நடந்து கொள்ள எப்படி மனம் வந்தது? என் அம்மா உன்னை ஒரு மகள் போல பார்த்து கொண்டார். உடனே சாந்தி அவனை எதிர்த்து பேசி, உன்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் அம்மாவின் தொந்தரவு தாங்க முடியாமல் தான் நான் ஸ்ரீயுடன் இப்படி செய்தேன் எனவும் கூறினாள். இதை நீ முன்னாலேயே என்னிடம் சொல்லியிருக்கலாம். எவ்வளவோ குழந்தைகள் ஆதரவின்றி வாழ்கிறார்கள். அவர்களில் ஒருவரை நாம் தத்தெடுத்து வளர்த்திருக்கலாமே என்றும் கூறினார். அப்படி செய்தால் இந்த சொத்து அனைத்துமே என் கையை விட்டு போய்விடும் என்று சாந்தி கூற, பணம்தான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்ட உனக்கு என் காதல் புரியவில்லை. இனிமேல் உன்னிடம் பேசியும் பிரயோஜனமில்லை என்று காவல்துறையிடம் இவளை அழைத்துச் செல்லுங்கள் என்றும் கூறிவிட்டான். காவல்துறையும் அம்மாவையும் மகளையும் அம்மாவான லட்சுமியையும் சாந்தியையும் உடனடியாக கைது சென்று அழைத்து சென்றார்கள்.